இல்லப்பா. அந்த ஹாஸ்பிடல் போனப்பவே நீங்க ரொம்ப பயந்தீங்க. அந்த டாக்டர் அம்மா நம்ம குடும்பத்துல ஏதோ ரகசியம்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. ஐயோ சத்தியமா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி. ஷாமளா, நீ ஏதாவது சொல்லி ஏண்டி அவளை குழப்பற? தெரிஞ்சு போச்சுப்பா. டாக்டர், ஹாஸ்பிட்டல், நானு, நீங்க, அம்மா, எனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி. அத மறைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடி உளர்ற? இல்ல, நீங்க பயப்படுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் ஏதோ தோணுது. பிளட் கேன்சர், பிரெயின் டியூமர், ஹார்ட்ல ஹோல், இதுல ஏதோ ஒண்ணு. அப்பா, நான் பொழைக்க மாட்டேனாப்பா. நான் செத்துருவேனாப்பா. நான் இன்னும் எவ்வளவு நாள்ப்பா உயிரோட இருப்பேன்? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சத்தியமா உனக்கு ஒண்ணும் இல்ல பிரியா. அப்பா, பயமா இருக்குப்பா. நான் சாக கூடாதுப்பா. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. நான் இனிமே உங்க கூட சண்டையே போட மாட்டேன்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. நீ தீர்க்காயசா இருப்படா. என் ஆயுசு உனக்கு சேரும். உனக்கு அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா உயிரை விட்டுடுவோம்மா. நீ இல்லாம நான் இல்லடா செல்லம். இது சத்தியம்மா, சத்தியம். என்ன சொல்லிட்டு நீங்க குழந்தை மாதிரி அழறீங்களே? இல்லடி, குழந்தை பயந்துகிட்டு எதோ பேசுறா. அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுமா. பிரியா, உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நாங்க சொல்றத நம்பலன்னா வா, நம்ம போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் ஏமா அந்த டாக்டர் ஏதோ பேசுறாங்க? அந்த டாக்டருக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகாதுமா. அது பழைய ஆபீஸ் பகை. உன் அப்பாவால அந்த பொம்பளைக்கே கொஞ்சம் நஷ்டம். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? ஏண்டி என்ன நம்ப மாட்டேங்கிற? இது பாரு, அவ கெட்ட பொம்பளை, அவளை நம்பாத. அவ கண்டதையும் சொல்லி உன் மனசை கெடுக்கிறாடி. ஆமா பிரியா, இனிமே நீ அவளை சந்திக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அவ்வளவுதானப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லையேப்பா. கடவுள் சத்தியமா நீ ஆரோக்கியமா தாமா இருக்க. சரிப்பா. ஏய், குழந்தை குடிக்க தண்ணி கொண்டு வா போ. சரிங்க. சரிப்பா, நான் போய் படிக்கிறேன்ப்பா. நான் இனிமே உங்களை பார்க்க மாட்டேன்ப்பா, பேச மாட்டேன், சத்தியம்ப்பா. அது போதுமா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அவ இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா. நீ போய் படிமா. சரிப்பா. அந்த முத்துலட்சுமி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாளே. இன்னைக்கு ஒரு வழியா சமாளிச்சாச்சு. ஆனா இந்த உண்மை ஒரு நாள் அவளுக்கு தெரிய வந்தா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாளே. இது அவளுக்கு தெரியவே கூடாது. கடவுளே. என்னங்க என்னங்க அந்த முத்துலட்சுமி, அவளை ஒரு வழி பண்ணணுங்க. இல்லன்னா இந்த குடும்பத்தை அவ நாசம் பண்ணிடுவா. நம்ம குடும்பத்தை அவ நாசம் பண்ணிடுவாளாடி? நான் விட்டுருவேனா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இந்த குடும்பத்து ரகசியம் உடையாது. அவ உயிரை நான் எடுத்துருவேன். ஐயோ, இது என்னங்க புது குழப்பம்? என்ன நடக்க போதோ? கொஞ்ச நேரத்துல இவ வேற என்னென்னமோ கற்பனை பண்ணி பயமுறுத்திட்டாளே. அதுவும் நல்லதுக்கு தான். அவ ஏதோ வேற ரூட்ல யோசிக்கிறா. உண்மை தெரியறதுக்கு பதிலா இது எவ்வளோ மேல். அப்படியே விட்டுருவோம். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். நமக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைன்னா குடும்பத்துல வேற என்ன ரகசியம்? நிச்சயம் அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. அந்த ரகசியம் டாக்டர் முத்துலட்சுமிக்கு தெரியும்.
அவங்கள மீட் பண்ணணும். எப்படி மீட் பண்றது? அது எவ்வளோ பயங்கரமான ரகசியமா இருந்தாலும் சரி, அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சே ஆகணும். ஹலோ. Hi Sneha, how are you? I'm good sir. How are you? What happened to the micro project I gave you? Why no response from your side? Sir, I'm extremely sorry. I have no idea about it. Why? You have to check with the company. You're the one who deals with the company issues, right? No sir, I have resigned. Oh, I'm sorry Sneha. I'm really shocked. And what will that old man do without you in the company? Sir, certain misunderstandings. I'm sorry sir, I have resigned. TK, I understand. These things always happen to good people. You come to Calcutta, I'll give you same posting with double salary. Thank you sir, I'll surely think about it. Okay, thank you. See you sir. யாரு? அந்த கல்கட்டா செட்டர்ஜி இருக்காருல்ல, அவர்தான். ஓ, வேலை கொடுக்குறேன், வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்றாரு. நானும் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லு, இன்னும் ஷாக் ஆவாரு. என்னது, நீங்களுமா ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் சார் இப்படி இருக்கீங்க? அது உங்களுடைய கம்பெனி. நீயும் அங்க இல்ல, நானும் அங்க இல்ல. சார், நீங்க முதலாளி, நாங்க வேலை பார்த்த தொழிலாளி, அவ்வளவுதான். நான் முதலாளியெல்லாம் இல்லம்மா, கொத்தடிப்பேன். நீங்க சொல்றது அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். நேத்து ராத்திரி எனக்கும் உமாவுக்கும் வீட்டுல தீபாவளி. என்னைக்குதான் உங்க வீட்டுல தீபாவளி இல்ல? நான் சண்டை போடுற மூட்லயே இல்ல, பெருத்து போச்சு. கஜேந்திரன் மூஞ்சி மேல ரெசிக்னேஷன் லெட்டர் தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, அப்ப நீங்க வீட்டுல இல்லையா? ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கேன். ஐயோ சார், இதே வேலையா போச்சு உங்களுக்கு. அப்ப குஷி? குழந்தைய என் கடலை காமிக்காம ரூம்குள்ள மறைச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். என்ன நடக்கும்? குழந்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை போட்டு போதையில இருப்பீங்க. உமா மேடம் உங்களை ஊர் பூரா தேடுவாங்க. பத்தாதைக்கு எனக்கு தான் டோஸ் விழும். நான் உங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து குழந்தையோட சேர்த்து வைக்கணும். உஷோ, குஷி வளருவா ஸ்னேகா, எப்பயும் இப்படியேவா இருப்பா? பெண் குழந்தை வளர ஸ்டேஜ்ல தான் அப்பா ரொம்ப முக்கியம். உமாவுக்கு புரியணும் ஸ்னேகா இதெல்லாம். நான் என்ன பண்றது? ஏங்க, அவங்கள நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? ஹாய், ஹலோண்ணா. ஹலோ எல்லாம் அப்புறம். உங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. என்னது? வேலைய ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னண்ணா இது? டேய், சந்தோஷப்பட வேண்டிய நேரம்டா இது. சுய மரியாதையோட வாழலாம்ல. சரி ஸ்னேகா, அண்ணனுக்கு அந்த கம்பெனியில் பல அவமானங்கள், கஷ்டங்கள், அதான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாத. வீட்டையும் விட்டாச்சு, குடும்பம், குழந்தை எல்லாத்தையும் விட்டாச்சு. சார் இப்போ பேச்சுலர். டேய், அப்படி பார்க்காதடா, வேலை வேற கிடைக்கும்டா. பொண்டாட்டி புள்ள அதுவும் வேற கிடைக்குமா? ஸ்னேகா, ப்ளீஸ் கேன் யூ ஸ்டாப் திஸ்? ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ணாத. அண்ணே, நீ ஒன்று பண்ணுண்ணே, பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுண்ணே. டேய், என்ன விளையாடுறியா? ஆக்சுவலி இது பெஸ்ட் ஐடியா. நீங்க உங்க வீட்டுக்கே போயிருங்க. எப்படிமா சாத்தியம்? அப்பா இருப்பார்ல. அண்ணே, உங்கள்ட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லண்ணே. அக்காவை பொண்ணு பார்த்துட்டு ஒரு மிலிட்ரி மாப்பிள்ள போயிருக்காரு. அவருக்கு அக்காவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அக்காவை ஒத்துக்கிட்டாங்கண்ணே. இனிமேல் கல்யாணம் தான். சந்தோஷம்டா. அதானே சொல்கிறேன். அக்காவுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு தானே அப்பா அம்மா இவ்வளோ வருஷமா கோமா இருந்தாரு. அவங்க கல்யாணம் இப்போ நடக்க போகுது. இனிமேல் அப்பா ஓமல ஏன் கோமா இருக்க போறாரு? நீ வீட்டுக்கு தாராளமா வரலாமே. ஆமா சார், நீங்க முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போனாதான் நான் வர முடியும். எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது ஸ்னேகா. அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு வேலை வேணும் ஸ்னேகா. உனக்கு யாருன்னு வேலை தரமாட்டேன்னு சொல்ல போறாங்க? நீ ஐடி ஃபீல்டில் எத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்க. நான் சொல்ற ஆங்கிள்லயே யோசிக்க மாட்டேன்றியடா. வேலை எல்லாருமே கொடுப்பாங்க, ஆனா அதை கெடுக்கிறதுக்கு ஆளா மிஸ்டர் கஜேந்திரன் அங்க வேலை பாப்பாரு. ஏன்னா உமா வேற அவர் முன்னாடி தானே என்கிட்ட சவால் விட்டுருக்கா. உன்னை மவுண்ட் ரோட் சிக்னல்ல பிச்சை எடுக்க வைக்கிறேன், நான் கார்ல வந்து உனக்கு பிச்சை போடுவேன், அதை வாங்கிட்டு என்கிட்ட திருத்தன்னு முடிப்பேன். அதுக்கெல்லாம் ஒரு அப்பாவா அவர் ஹெல்ப் பண்ண வேணாமா? பாத்தீங்களா உங்க மேல அவங்களுக்கு எவ்வளவு அக்கறைன்னு? கார்ல வந்து காசு போடுறாங்களாம். சரி, அதில் விடுண்ணே. அடுத்தது என்ன பண்ண போற? நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லவா? நாமளே ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாமே. ஸ்னேகா, என்ன விளையாடுறிய?
நம்மளால முடியும் சார். உங்களுக்கு தொழில் தெரியும், எனக்கு கிளைண்ட்ஸ் தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னதும் என் மெயில்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி எல்லா கம்பெனிலயுமே ஜாயின் ஆக சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன் சார், எதுக்காக நம்ம அடுத்தவங்க கிட்ட கையை கட்டி வேலையை பார்க்கணும்? சொந்தமா தொழில் ஆரம்பிப்போம். துவாவையும் சேர்த்துக்கலாம். பேங்க்ல லோன் வாங்கலாம். 80% லோன் இப்படியும் தருவாங்க. ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். லண்டன் ப்ராஜெக்ட் கையில ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு போதும் சார். இப்போதைக்கு நம்ம அதை வச்சு டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். கஜேந்திர விடுவாரா? அழிச்சிட மாட்டாரு? ஏன் சார், நம்ம இந்த ஆபீஸ்ல இருக்கும்போது மட்டும் வேற என்ன பண்ணாரு? அதானே பண்ணாரு. அத நம்ம எதிர்த்து நின்னு போராடலையா? இந்த உலகம் கஜேந்திரன் மட்டும் இல்ல சார். கஜேந்திரன் இந்த உலகத்துல ஒரு பங்கு, அவ்வளவுதான். கடல் ரொம்ப பெருசு. கஜேந்திரன் அதுல ஒரு சின்ன திமிங்கலம் வேணா சொல்லலாம். நமக்கு நாளைக்கு சம்பளம் வாங்கிதான் கஞ்சி குடிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. சரிம்மா, ஓகே பண்ணலாம். அப்போ நான் ஆஃபீஸ் தேட ஆரம்பிக்கிறேன். நீ பேங்க் லோன், மற்றபடி கம்பெனி ஆரம்பிக்க எல்லா ப்ரொசீஜர் ரெடி பண்ணு. கம்பெனிக்கு நல்ல பேரா செலக்ட் பண்ணு. புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறோம். கஜேந்திரனுக்கு ஆப்பு வைக்கிறோம். ஹலோ சார். வாங்க உட்காருங்க சார். சாரி சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன். உங்களை நேர்ல பார்க்கணும்னு நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன். அதுக்குள்ள அது பரவாயில்ல. நான் இந்த வழியா தான் போயிட்டு இருந்தேன். ஆன் தி வே உங்களை பார்த்துட்டு போலாம் தான். ஏதோ அவசரம் சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா சார், நேத்து தேவையில்லாம நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்க. உங்க பையன் பிரதீப் நல்லவன்ல, ஸ்னேகாவுக்கு துவாரகேஷ் தான் பொருத்தமானவன்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க சார். என் பிள்ளை பிரதீப் இன்னும் திருந்தலங்க. அதுதானே உண்மை, அதுதானே சொன்னேன். ஆனா எனக்கு ஒண்ணு புரியலங்க. ஸ்னேகாவும் துவாரகேஷும் லவ் பண்றது இல்ல, உங்களுக்கு என்ன தடை? இன்ஃபேக்ட் ஸ்னேகாவுக்கு துவாரகேஷ் தான் நல்ல சாய்ஸ். அவன் நல்ல பையன் கூடங்க. அவனையே நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. துவாரகேஷோட அப்பா ராகவன் வேற யாரும் இல்ல, கஸ்தூரியோட அண்ணன். கஸ்தூரி என் அண்ணி. எங்க அண்ணன் அவங்கள கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. ராகவன் ஸ்னேகாவோட தாய்மாமன் தான். துவாரகேஷும் மொரப்பையன்தான். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது சார். நானே ஒத்துக்கிட்டாலும் எங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. அந்த ராகவன் கோர்ட்டு கூண்டுல ஏறி எங்க அண்ணனுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னாரு. அதனாலதான் எங்க அண்ணனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. பொய் சாட்சியா? ஆமா சார், அண்ணனை பழி வாங்குறதுக்காக அந்த ராகவன் பொய் சாட்சி சொன்னார் சார். இப்ப 2 பேருமே கொலைவெறியில அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. கருணாகரனோட பொண்ணு ஸ்னேகான்னு தெரிஞ்சா அந்த ராகவன் ஸ்னேகாவை நிம்மதியாவே வாழ விட மாட்டார் சார். நீங்க ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? ஸ்னேகாவை கருணாகரன் பொண்ணுன்னு பார்த்தாதானே அவருக்கு பிடிக்காது. ஏன் தான் தங்கச்சியோட பொண்ணுன்னு பார்த்தானா அவருக்கு ஒரு நிமிஷம் அன்பு வரலாம் இல்லையா? அப்படி யோசிங்களே. எப்படி சார், தான் தங்கச்சிய கொன்னவனோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட மாட்டாரா? இந்த மரண அவஸ்தை தேவையா? இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் ஏதோ காதல் பிரச்சனை தான் நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னாடி இத்தனை வருஷ பகை இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயம் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டேன். தெரியும் சார். அதான் நானும் எங்க அண்ணனும் ஸ்னேகா அந்த ராகவன் குடும்பத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு எவ்வளவோ தடுக்கிறோம். நான் ஸ்னேகாவை ஆசையா வளர்த்தேன். ஒரு நல்ல குடும்பத்துல கட்டி கொடுத்து புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவளை ராகவன் குடும்பத்துல கட்டி கொடுத்து அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பொணமா திரும்ப வருவாளான்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து விலகிக்கங்க சார். இது எங்க குடும்ப சண்டை. நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸ்னேகாவோட கல்யாணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். அதனால எங்க அண்ணனை எதிர்த்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். நிச்சயமா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஆனா அதுக்காக ஸ்னேகாவோட காதலை தடுக்கிறது நியாயம் இல்லைங்க. அதே சமயம் என் புள்ள ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் விட மாட்டேன். ஏன் ஸ்னேகாவை சொன்னா கூட சரிங்க, நான் நிச்சயமா அனுமதிக்க மாட்டேன்.
இனிமே நமக்குள்ள அவங்க கல்யாண விஷயமா எந்த பேச்சு வேணாங்க. நான் வரேங்க. ம். வாமினா, திடீர்னு ஃபோன் பண்ணி நான் கூப்பிடுற இடத்துக்கு என்ன ஏதுன்னு கேட்காம வான்னு கண்டிஷன் போட்டீங்கல்ல, இப்ப வந்துட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இரு, முதல்ல வீட்டை பாரு. இதான் ஹாலு. ரைட் சைடுல பெட்ரூம் இருக்கு, லெஃப்ட் சைடுல கிச்சன் இருக்கு. இங்க பாருங்க, உங்க மேல செம கடுப்புலயும் வெறுப்புலயும் நான் இருக்கேன். உங்ககிட்ட சண்டை போடுற நிலைமையில இருக்க. நல்ல வேலை நீங்களே ஃபோன் பண்ணி யாரும் இல்லாத வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் கேக்குறேன், நீங்க செஞ்சதெல்லாம் நியாயமா? இரு, முதல்ல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அந்த மிலிட்டரிக்கார மாப்பிள வரவே மாட்டாருன்னு சத்தியம் பண்ணி சொன்னீங்க. ஜோசியும் ஜாதகன்னு ஏதோ ரீல் விட்டீங்க. உங்களை நம்பி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பொண்ணு பாக்குறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த மிலிட்டரிக்கார வந்து நிக்கிறான். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது வந்து மீனா, கடைசி நிமிஷத்துல ஜோசியம் ஜாதகம் இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டான் அந்த மடையன். நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்னால முடியல. ஏங்க, அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? உங்களை நம்பினவங்களே இப்படிதான் கழுத்து இருப்பீங்களா? போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லாம. அது வந்து மீனா, ஆபீஸ்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட். 5 லட்ச ரூபாய் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். இத பாருங்க, நீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. என்ன நடந்துச்சா? ஏன் என்ன நடந்துச்சு ஆர்த்தி உங்ககிட்ட சொல்லலையா? அவன் என்கிட்ட சொல்லல, நீ சொல்ல. பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு செயின் கொண்டு வந்து போட்டாரு அந்த மிலிட்டரிக்காரரு. எங்க வீட்ல எல்லாருக்குமே அவரை பிடிச்சு போச்சு. எங்க அப்பாவுக்கும் அவரை பிடிச்சு போச்சு. அவர் எப்படி வேணுமா போட்டோம், உன்னோட முடிவு தானே முக்கியம். ஏன் முடிவுல யாரு கேக்குறாங்க? அவங்களே எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. நீ முடியாது, மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? யாரை நம்பி அப்படி சொல்றது? உங்களை நம்பியா? அதான் உங்களை நம்பினதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டீங்களே. போன் சுவிட்ச் ஆஃப்னு. சும்மா அதுவே சொல்லி வெறுப்பேத்தாத. நான் பொறுப்பா தேடி அலைஞ்சி உனக்காக ஒரு வீடை பார்த்து அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கேன். என்னது? எதுக்கு இது? நம்ம குடும்பம் நடத்த குடுத்தனம் பண்றதுக்கு. என்ன விளையாடுறீங்களா? நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்த வீட்ல தான் நம்ம வாழ போறோம். பைத்தியமா கதிர் நீங்க? எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை எல்லாமே இருக்கு. இதை பாரு மீனா, நடக்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை, நம்மளுக்கு சாதகமாவும் இல்ல. அதனால துணிஞ்சுதான் இந்த வீடை பார்த்திருக்கேன். நீ இங்க இருந்து வந்துரு, நம்ம நிம்மதியா இங்க வாழலாம். நீங்க என்ன குழப்பறீங்க கதிர். போன், ஐயோ, புது நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியல. முதல்ல பேசு. ஹலோ. ஹலோ, மீனாங்களா? ஆமாங்க, நீங்க? நான் சரவணன், மிலிட்ரி. நேத்து கூட பொண்ணு பார்க்க. சரவணன் மிலிட்ரி? ஆமாங்க, நான் தான். என் நம்பர் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பயப்படாதீங்க, உங்களை பத்தி உங்க அப்பா கிட்ட நான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சேன். பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க பொண்ணுகிட்ட பேசுங்க அப்படின்னு அவர் தான் நம்பர் கொடுத்தாரு. இல்லைங்க, நான் வெளியில என் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நேத்து உங்ககிட்ட சரியா பேச முடியல, எல்லாரும் இருந்தாங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட், உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது வந்து இல்ல, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. இல்லைங்க. என்னது இல்லையா? அது இல்லைங்க. இப்படி திடீர்னு போன்ல கேக்குறது நியாயமா? நான் என்னன்னு தான் சொல்றது? அதுக்குன்னு இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல. நான் இப்ப என் ஃப்ரெண்டு கூட இருக்கேன், பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கு. புரியுது, ஐம் சாரி. நான் இப்படியே பழகிட்டேன், அதனால தான் அப்படி. சரி, நீங்க பேச வேணாம். உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட கொடுங்களேன். அவங்க கிட்ட நீங்க எங்க பேசணும்? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நீங்க என்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கீங்க, என்னை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே, ஏதாவது பேசுங்களேன். ஆமா, மிலிட்டரியில எல்லாரும் சௌக்கியமா? என்னது?
இல்லைங்க உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சாரிங்க. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்டலாம் எனக்கு பேசி பழக்கம் இல்ல. நான் வச்சிரேன். ஹலோ ஹலோ ஹலோ. நம்ம கரெக்டாக தானே பேசணும். ஒருவேளை கொஞ்சம் ஜாஸ்தி வழிஞ்சிட்டோமோ? ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? எனக்கு என்ன தெரியும்? இவன் இம்செல்லாம் இனிமே தாங்க முடியாது மீனா. நீ என்ன நம்பி வா. முதல் தடவை கூப்பிட்டேன், நீ வரல. அதனால எவ்வளவு நஷ்டம் பாத்தியா? இப்ப 2வது தடவை கூப்பிடுறேன். தயங்காம யோசிக்காம வந்துரு. அப்ப உங்க குடும்பம்? ஆர்த்தியும் குழந்தையும் நான் கைட்டு விட முடியாது மீனா. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடு சிட்டி கவுட்டர்ல இருக்கு. இங்க யார் வர போறாங்க? நீயும் நானும் தானே. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? தப்புனா அப்புறம் எல்லாமே தப்பு தான். அட்ஜஸ்ட் பண்ணி மனசு ஒத்துக்கிட்டா அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏங்க இப்படி அபத்தமா உளறிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னதான் பண்ண சொல்ற? அனாவசியமா மிலிட்டரிக்காரனுக்கு உன்னை விட்டு தர முடியாது. நீ எனக்கு வேணும். அப்போ அதுக்கு இதுதான் வழியா? அப்புறம் வேற என்ன வழி? நீ அந்த மிலிட்டரிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வழியா? கல்யாணம் பண்ணி நீ என் வீட்டுக்குள்ள வர முடியுமா? நானும் நீயும் பேச முடியுமா? நான் உன் மூஞ்சில முழிக்க முடியுமா? இல்ல நீ தான் என் மூஞ்சில முழிக்க முடியுமா? இதுதான் ஒரே வழி. தனி கொடுத்தன மட்டும்தான்.